மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை நேர வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பாடப்பிறப்பினுடைய அவதானித்து கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் இறுதியாக படிப்பிக்கப்பட்ட அந்த வகுப்பில் வாக்கிய வகைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறா விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாக்கியத்தில் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் தனி வாக்கியமும் கூட்டு வாக்கியத்தை பற்றி இறுதியாக நாங்கள் படித்த வகுப்பில் அதற்கான விடயங்கள் என்னால் தரப்பட்டுள்ளது. தனி வாக்கியம் என்றால் என்னென்று சொன்னால், பிறகு அந்த தனி வாக்கியங்கள் உருவாக்கப்படுகின்ற அந்த அமைப்பு என்னென்னு சொன்னால், அடுத்தது அடுத்தபடியும் சொல்லப்படுது கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம் என்ன என்றால் என்ன, அந்த கூட்டு வாக்கியமானது என்ன விதமான அமைப்பில் உருவாக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற அந்த அடிப்படையான விளக்கம் என்னால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய வாக்கிய வகை என்னவாக இருக்கும் என்றால், கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கிய வகையை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பில் படித்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன வாக்கியம் என்றால் பிள்ளைகள், கலப்பு வாக்கியம். அதாவது அது என்ன வாக்கியமாக இருக்க வேண்டாம், கலப்பு வாக்கியம். இது அமைப்பின் அடிப்படையாக கொண்டு வருகிற வாக்கிய வகைப்பாட்டில் ஒன்றுதான் கலப்பு வாக்கியம். அதாவது அமைப்பின் அடிப்படையாக கொண்டு வருகின்ற வாக்கிய வகைகளில் வார ஒரு வாக்கியம்தான் என்னவாக இருக்க வேண்டாம், கலப்பு வாக்கியம். தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். அப்போ தனி வாக்கியம் என்றால் ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டது தனி வாக்கியம். கூட்டு வாக்கியம் என்றால் என்ன இருக்க வேண்டாம், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து ஒரு முற்று பெற்ற பொருளை தரும் என்றால் அதை சொல்லுவோம் கூட்டு வாக்கியம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முற்று பெற்ற ஒரு பொருளை தரும் என்றால் அதுக்கு வழங்கப்படுகிறவே கூட்டு வாக்கியமாக இருக்கும். அவை கலப்பு வாக்கியம் என்றால் என்னென்றால் அது ஒரு தலைமை தொடரும். ஒரு தலைமை தொடரும். அதாவது ஒரு என்ன தொடரும் என்றால் தலைமை தொடர். தலைமை தொடர் அதை வேறு என்னென்று சொல்லலாம் என்றால் தலைமை வாக்கியம் என்றும் சொல்லலாம். அந்த தலைமை தொடரை வேறு என்னென்று சொல்லலாம் என்றால் தலைமை வாக்கியம் என்று சொல்லலாம். ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட, ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன தொடரும் என்றால் சார்பு தொடர். அது என்ன தொடர் என்று சொல்லுவோம் என்றால் சார்பு தொடரும். இந்த சார்பு தொடரை வேறு என்ன சொல்லலாம் என்றால் சார்பு வாக்கியம் என்று சொல்லலாம். இந்த சார்பு தொடரை நாங்கள் வேறு என்னென்று சொல்லலாம் என்ற பிள்ளைகள் சார்பு வாக்கியம் என்று சொல்லலாம். ஒரு தலைமை தொடரோ ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி, இதுதான் இங்கே முக்கியம், பொருத்தமான என்ன தொடரை பயன்படுத்தி என்றால் நிரப்பி தொடரை பயன்படுத்தி, பொருத்தமான என்ன தொடரை பயன்படுத்தி என்றால் நிரப்பி தொடரை பயன்படுத்தி, பொருத்தமான அந்த நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாய், பொருத்தமான அந்த நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அதை நாங்கள் என்ன வாக்கியம் என்று சொல்லுவோம் என்றால் கலப்பு வாக்கியம். திருப்பி சொல்கிறேன், ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும்
பொருத்தமான ஒரு நிரப்பித்தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அந்த வாக்கியத்தை நாங்கள் அமைப்பின் அடிப்படையில் கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகிற வழக்கில் வகைப்படுத்த முடியும். ஒரு தலைமை தொடரும், ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பித் தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அந்த வாக்கியத்தை நாங்கள் தமிழில் என்னென்று சொல்லுவோம் என்றால் கலப்பு வாக்கியம் என்று அழைக்கப்படுவதை அவதானிக்கலாம். கலப்பு வாக்கியத்தில் பார்த்தீங்களென்றால் அங்கு நிரப்பித் தொடர்களை பயன்படுத்தித்தான் அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். அதில் என்னென்ன சொல்லண்டா என வண்டு வரும், அடுத்தது என்று அண்டு வரும், அடுத்தது என்னொரு சொல் இருக்குது என்பது. இந்த மூன்று சொற்களையும் இந்த மூன்று இடைச்சொற்களையும் நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் நிரப்பித் தொடர் என சொல்லலாம். இந்த சொற்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வாக்கியம் என்ன செய்யப்படும் என்றால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சொற்களை இல்லாமல் அந்த வாக்கியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது என்றால் இணைத்து கொள்ள முடியாது. இந்த சொற்கள் இல்லாமல் அந்த வாக்கியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது என்றால் இணைத்து கொள்ள முடியாது. அதான் நிரப்பித் தொடர் என்ற வரைக்க என்ன கம என்று கம என்பது முதலான இடைச்சொற்களை கொண்டுதான் அந்த வாக்கியம் என்ன செய்யப்படும் என்றால் இணைக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் அவதானித்து கொள்ள முடியும். எழுதிக் கொள்ளுங்க கீழே. ஒரு தலைமை தொடரும், ஒரு தலைமை தொடரும் அல்லது பிரேக்கில் போடுங்கோ தலைமை வாக்கியம். ஒரு தலைமை தொடரும் பிரேக்கில் போடுங்கோ தலைமை வாக்கியம். ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் அல்லது சார்பு வாக்கியம். ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் புலவனும் சார்பு வாக்கியம். பொருத்தமான நிரப்பித் தொடரை பயன்படுத்தி, பொருத்தமான நிரப்பித் தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின், இணைக்கப்பட்டு வருமாயின் அதனை கலப்பு வாக்கியம் என்று அழைப்பர். அதனை கலப்பு வாக்கியம் என்று அழைப்பர். கலப்பு வாக்கியத்திலே தலைமை தொடரும் சார்பு தொடரும், தலைமை தொடரும் சார்பு தொடரும், தலைமை தொடரும் சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பித் தொடர்களால் மட்டும், பொருத்தமான நிரப்பித் தொடர்களால் மட்டும், பொருத்தமான நிரப்பித் தொடர்களால் மட்டும் இணைக்கப்பட்டு வருவதை அவதானித்து கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கலப்பு வாக்கியத்திற்கு
உதாரணங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் குறிப்பிட்டு கொள்ள முடியும். கலப்பு வாக்கியத்துக்கு உதாரணங்களை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். கலப்பு வாக்கிய உதாரணம் பார்த்தீங்கள் என்றால் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி. கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என பேச்சாளர் கூறினார். இதில் பார்த்தீங்களென்றால் இந்த இடத்துல என்ன என்ற ஒரு சொல் வருகிறது. இதில் பேச்சாளர் கூறினார் என்பது என்ன தொடராக இருக்கின்றால் தலைமை தொடராக இருக்கிறது. பேச்சாளர் கூறினார் என்பது என்ன தொடராக இருக்கின்றால் தலைமை தொடர். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது என்ன தொடராக இருக்கும் என்றால் சார்பு தொடராக இருக்கும். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது என்ன தொடராக இருக்கும் என்றால் சார்பு தொடராக இருக்கும். சொல்கிற அர்த்தத்தை விளங்கணும். இதில் பார்த்தீங்களென்றால் என்ன என்ற அந்த இடைச்சொல் வந்திருக்குது. அதை நாங்கள் என்ன தொடர் என்று சொல்லலாம் என்றால் நிரப்பி தொடர் என்ற ஒரு பேர் கொண்டு நாங்கள் அழைக்கலாம். சொல்கிற அர்த்தத்தை விளங்கணும். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என பேச்சாளர் கூறினார்ல, பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடராக இருக்கிற அதே வேளை கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது சார்பு தொடராக கருதப்படுகிறது. இதில் வார என என்பது என்ன தொடராக இருக்கும் என்றால் நிரப்பி தொடராக கருதப்படுகிறது. அங்கே என என்ற அந்த சொல்லை பயன்படுத்தித்தான் அங்கே 2 வாக்கியங்களும் இணைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த கருத்தை யார் கூறுகிறாரோ பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடராக கருதப்படும் அதே வேளை கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது சார்பு நிலை தொடர் ஆக காணப்படுகிறது. அல்லது சார்பு வாக்கியம் அல்லது சார்பு தொடர் அல்லது சார்பு நிலை தொடர். பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடர் ஆக இருக்கின்றது. அல்லது தலைமை வாக்கியம் என்று சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும். என்னென்ன சொல்லு பாருங்க. ஒன்று என என்ற ஒரு சொல், அடுத்தது 2வது என்று என்ற சொல், அடுத்தது என்பது என்ற சொற்கள் முதலான சொற்கள் என்னவாயிருக்கும் என்றால் அதாவது நிரப்பி தொடர்கள் ஆக என்ன செய்யப்படும் என்றால் கருதப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். கீழே உதாரணம் ஒன்று கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என பேச்சாளர் கூறினார். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என பேச்சாளர் கூறினார். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என பேச்சாளர் கூறினார். கீழே பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடர். பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடர். பேச்சாளர் கூறினார் என்பது தலைமை தொடர். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது சார்பு நிலை தொடர். கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பது சார்பு நிலை தொடர். அடுத்தது என என்பது என்ன தொடராக இருக்கும் என்றால் நிரப்பி தொடராக இருக்கும். என என்பது என்னவாக இருக்கும் என்றால் நிரப்பி தொடராக காணப்படும்.
என்ன என்பது என்னவா இருக்குமென்றால் நிரப்பித் தொடர். இதில் கலப்பு வாக்கியம் வரைக்க அங்கே நிரப்பித் தொடர்களை பயன்படுத்தித்தான் அங்கே வாக்கியங்கள் இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அந்த நிரப்பித் தொடர் இல்லாமலும் என்ன செய்கிறால் அதாவது கலப்பு வாக்கியம் உருவாக்கப்படலாம். செய்ய செய்து செய்தால் போன்ற எச்சத் தொடர்களோடும் அங்கால பேரெச்சத் தொடர்களும் இணைக்கப்பட்டு கலப்பு வாக்கியங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தரம் 10ஆம் ஆண்டு இலக்கண பகுதியில் கலப்பு வாக்கியத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் கேள்விப்பட்டிருக்க முடியும். இன்னொரு உதாரணம் எழுதுங்க. உதாரணம், அச்சம் தவிர். அச்சம் தவிர் என்பது பாரதியின் கூற்று ஆகும். இதில் அச்சம் தவிர் என்பதில் வரையும் மேற்கோட்குறை இருக்க வேண்டும். இதில் வார என்பது என்னவா இருக்கும் என்றால் அதாவது நிரப்பித் தொடர். என்பது என்ன தொடராக இருக்கும் என்றால் நிரப்பித் தொடர் ஆக இருக்கும். பாரதியின் கூற்றாகும் என்பது என்ன தொடராயிருக்கும் என்றால் தலைமை தொடர். தலைமை தொடர். அச்சம் தவிர் என்பது என்னவாயிருக்கும் என்றால் சார்பு தொடர். அது என்னவாயிருக்கும் என்றால் சார்பு தொடர். அவை தலைமை தொடரும் ஒரு சார்பு தொடரும் பொருத்தமான ஒரு நிரப்பித் தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருவதை நாங்கள் என்ன வாக்கியம் என்று சொல்லலாம் என்றால் தமிழ் இலக்கணத்தில் கலப்பு வாக்கியம் என்று நாங்கள் அழைத்து கொள்ளலாம். ஒரு தலைமை தொடரும் சார்பு தொடரும் பொருத்தமான ஒரு நிரப்பித் தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அந்த வாக்கியத்தை தமிழ் இலக்கணத்தில் கலப்பு வாக்கியம் என்று நாங்கள் அழைத்து கொள்வதை அவதானிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அச்சந்தவிர் என்பது பாரதியின் கூற்றென்றால் பாரதியின் கூற்றாகும் என்பது தலைமை தொடர். அச்சம் தவிர் என்பது சார்பு தொடர் அல்லது சார்பு நிலைத்தொடர். என்பது என்னவாயிருக்கும் என்றால் நிரப்பித் தொடர் ஆக காணப்படும். இதில் பார்த்தீங்களா இந்த பாடப்புத்தகத்தில் ஒரு தலைமை வாக்கியத் தொடரும் ஒன்று அல்லது பல சார்பு நிலை தொடர்களும் கொண்ட வாக்கியம் கலப்பு வாக்கியம் என்று ஒரு வரவிலக்கணம் போடப்பட்டிருக்கு. பின்வரும் வாக்கியங்களை வாசியுங்கள். பின்வரும் வாக்கியம் தரப்பட்டிருக்குது. நாளை வருவான் ஒரு மனிதன் என்று நீலாவணன் பாடினார். நாளை வருவான் ஒரு மனிதன் என்று நீலாவணன் பாடினார். இதில் நீலாவணன் பாடினார் என்பது தலைமை தொடராகவும் நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது சார்பு தொடராகவும் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வாக்கிய ரெண்டிலையும் என்ன இல்லை என்றால் நிரப்பித் தொடர்கள் இல்லாமல் அந்த வாக்கியங்கள் இணைக்கப்பட்டிருக்குது. அம்மா காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றார். சீதை ராமன் வந்ததை கண்டான். சீதை
ராமன் வந்ததை கண்டான். முதலாவது வாக்கியத்தை என்ன பார்த்தீங்கள் என்றால், நீலாவாணன் பாடினார் என்பது தலைமை வாக்கிய தொடர். நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது சார்புநிலை தொடராகும். இச்சார்புநிலை தொடர் என்று என்னும் இணைப்பால் தலைமை வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. முதலாவது வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, நாளை வருவான் ஒரு மனிதன் இல்லை, என்று என்ற ஒரு சார், அதாவது அந்த இடைச்சொல்லால் அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு நிரப்பி தொடராக இருக்குது. நீலாவுடன் பாடினார் என்பது தலைமை தொடர். நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். என்று என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு நிரப்பி தொடர். இதே போல இரண்டு வாக்கியங்களில் உள்ள தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் அவதானிங்க. அடுத்தது பார்த்தீங்கள் என்றால், அம்மா காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றார் என்றால், அம்மா சந்தைக்கு செல்றது என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு தலைமை வாக்கியத்தொடராக இருக்கும். சார்பு நிலைத்தொடர் என்னென்னா, அம்மா சந்தைக்கு சென்றதுக்கான காரணம் காய்கறி வாங்க என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு சார்பு நிலை தொடராக இருக்கும். சீதை ராமன் வந்ததை கண்டாள் என்றால், இதில் தலைமை வாக்கியத்தொடர் யார் கண்டதென்றால் சீதை கண்டாள். எதை கண்டாள் என்றால் ராமன் வந்ததை கண்டாள் என்பது என்ன இருக்கும் என்றால் அதில் வர சார்பு நிலை தொடர் ஆக இருக்கும். அம்மா சந்தைக்கு சென்றார் என்பது தலைமை வாக்கிய தொடராக இருக்கும். காய்கறி வாங்க என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். அடுத்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, சீதை ராமன் வந்ததை கண்டால், சீதை கண்டாள் என்பது தலைமை தொடராக இருக்கும். ராமன் வந்தது என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். ஒரு கலப்பு வாக்கியத்துக்குள் அமையும் சார்பு நிலை தொடர்கள் பின்வரும் 3 வகையாக இருக்கலாம். ஒரு கலப்பு வாக்கியத்தில் அமைகின்ற அந்த சார்பு நிலை தொடர் ஆனது 3 வகைகளில் இருக்கலாம். ஒன்று முற்று வாக்கிய தொடர், அடுத்தது எச்ச வாக்கிய தொடர், பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர் ஒன்று, முற்று வாக்கிய தொடர் என்பது ஒன்று. அடுத்தது எச்ச வாக்கிய தொடர் என்பது இரண்டாவது. பெயர் தொடர் ஆக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். மேலே உள்ள 3 வாக்கியங்களையும் முதல் வாக்கியத்தில் வரும் சார்பு நிலை தொடர் முற்று பெற்ற வாக்கியம் இருப்பதாக நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா முதல் வாக்கியம், அதாவது முதலாவது வாக்கியத்தை பார்த்தீங்கள் என்றால் அது என்னவாக இருக்கென்றால், நீலாவணன் பாடினார் என்பது தலைமை தொடர். நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது ஒரு முற்றாக்கப்பட்ட ஒரு வாக்கிய தொடராக என்ன செய்யறா காணப்படுகிறது. அது முற்றாக்கப்பட்ட வாக்கிய தொடர். இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள சார்பு நிலை தொடர் எச்ச வாக்கிய தொடர். அம்மா காய்கறி வாங்க, என்ன காய்கறி வாங்க என்றது என்ன இருக்கா ராமன் வந்ததை கண்டான். முதலாவது வாக்கியத்தை என்ன பார்த்தீங்கள் என்றால், நீலாவாணன் பாடினார் என்பது தலைமை வாக்கிய தொடர். நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது சார்பு நிலை தொடராகும். இச்சார்பு நிலை தொடர் என்று என்னும் இணைப்பால் தலைமை வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. முதலாவது வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, நாளை வருவான் ஒரு மனிதன் இல்லை, என்று என்ற ஒரு சார், அதாவது அந்த இடைச்சொல்லால் அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு நிரப்பி தொடராக இருக்குது. நீலாவுடன் பாடினார் என்பது தலைமை தொடர். நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். என்று என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு நிரப்பி தொடர். இதே போல 2 வாக்கியங்களில் உள்ள தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் அவதானிங்க. அடுத்தது பார்த்தீங்கள் என்றால், அம்மா காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றார் என்றால், அம்மா சந்தைக்கு செல்றது என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு தலைமை வாக்கியத்தொடராக இருக்கும். சார்பு நிலை தொடர் என்னென்னா, அம்மா சந்தைக்கு சென்றதுக்கான காரணம் காய்கறி வாங்க என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு சார்பு நிலை தொடராக இருக்கும். சீதை ராமன் வந்ததை கண்டாள் என்றால், இதில் தலைமை வாக்கியத்தொடர் யார் கண்டதென்றால் சீதை கண்டாள். எதை கண்டாள் என்றால் ராமன் வந்ததை கண்டாள் என்பது என்ன இருக்கும் என்றால் அதில் வர சார்பு நிலை தொடர் ஆக இருக்கும். அம்மா சந்தைக்கு சென்றார் என்பது தலைமை வாக்கிய தொடராக இருக்கும். காய்கறி வாங்க என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். அடுத்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, சீதை ராமன் வந்ததை கண்டால், சீதை கண்டாள் என்பது தலைமை தொடராக இருக்கும். ராமன் வந்தது என்பது சார்பு நிலை தொடராக இருக்கும். ஒரு கலப்பு வாக்கியத்துக்குள் அமையும் சார்பு நிலை தொடர்கள் பின்வரும் 3 வகையாக இருக்கலாம். ஒரு கலப்பு வாக்கியத்தில் அமைகின்ற அந்த சார்பு நிலை தொடர் ஆனது 3 வகைகளில் இருக்கலாம். ஒன்று முற்று வாக்கிய தொடர், அடுத்தது எச்ச வாக்கிய தொடர், பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். பெயர் தொடராக்கப்பட்ட
முற்று வாக்கிய தொடர் ஒன்று முற்று வாக்கிய தொடர் என்பது ஒன்று. அடுத்தது எச்ச வாக்கிய தொடர் என்பது இரண்டாவது. பெயர் தொடர் ஆக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். மேலே உள்ள 3 வாக்கியங்களையும் முதல் வாக்கியத்தில் வரும் சார்பு நிலை தொடர் முற்று பெற்ற வாக்கியம் இருப்பதாக நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா முதல் வாக்கியம், அதாவது முதலாவது வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அது என்னவாயிருக்கென்றால், நீலாவணன் பாடினார் என்பது தலைமை தொடர், நாளை வருவான் ஒரு மனிதன் என்பது ஒரு முற்றாக்கப்பட்ட ஒரு வாக்கிய தொடராக என்ன செய்யறா காணப்படுகிறது. அது முற்றாக்கப்பட்ட வாக்கிய தொடர். இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள சார்பு நிலை தொடர் எச்ச வாக்கிய தொடர். அம்மா காய்கறி வாங்க, என்ன காய்கறி வாங்க என்றது என்ன இருக்க வேண்டாம், எச்ச வாக்கிய தொடர். மூன்றாவது வாக்கியத்தில் உள்ள சார்பு நிலை தொடர் பெயர் தொடர் ஆக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடராகும். ராமன் வந்தான் என்பது சார்பு நிலை தொடர். இங்கே ராமன் வந்தது என பெயர் தொடராக்கப்பட்ட தலைமை வாக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ராமன் வந்தது என்ற அந்த பெயர் தொடர் ஆக்கப்பட்ட தலைமை வாக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அவை கலப்பு வாக்கியம் என்றது ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு நிலை தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அதை நாங்கள் என்ன வாக்கியம் என்று சொல்லலாம் என்றால் கலப்பு வாக்கியம் என்று நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது குறிப்பிட்டு வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அப்போ இந்த கலப்பு வாக்கியம் ஒன்று வருகின்ற பொழுது அந்த கலப்பு வாக்கியத்திலே என்ன கம இன்று கம என்பது முதலான அந்த இடைச்சொற்கள் இணைக்கப்பட்டு அந்த கலப்பு வாக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலைகள் இருக்குது. இதெல்லாம் என்னவா இருக்குமென்றால், அதாவது தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகிற வாக்கியங்களை அதாவது அமைப்பு ரீதியாக வகைப்படுத்துகின்ற பிரதானமான வகைப்பாடுகளாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இனி பார்க்க வேண்டியது என்னவாக இருக்கும் என்றால், அதாவது வாக்கியங்களின் அதாவது அமைப்பு ரீதியான வகைப்பாடு முடிஞ்சது, பொருள் அடிப்படையிலான வகைப்பாடு என்று சொல்லப்படுகிற அடுத்த ஒரு பிரதானமான விடயம். பொருள் அடிப்படையிலான வகைப்பாடு என்று சொல்லப்படுகிற அடுத்த ஒரு பிரதானமான விடயம் பொருள் அடிப்படையிலான வகை. பொருள் அடிப்படையிலான வகை. அமைப்படிப்படையிலான வகை தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். பொருள் அடிப்படையிலான வகை என்றால் அந்த வாக்கியம் ஒன்று கூறுகின்ற செய்தியினை அடிப்படையாக கொண்ட வகை. அந்த வாக்கியம் ஒன்று கூறுகின்ற செய்தியினை அடிப்படையாக கொண்ட வகை பொருள் அடிப்படையிலான வகை எனப்படும். அந்த வகையில் கூற்று வாக்கியம் வரும். கூற்று வாக்கியம், இரண்டாவது வினா வாக்கியம், மூன்றாவது ஏவல் வாக்கியம், நாலாவது என்ன வாக்கியமாக இருக்கும் என்றால் வியங்கோள் வாக்கியம் ஆக இருக்கும். வியங்கோள் வாக்கியம் ஆக இருக்கும். அடுத்தது மெப்பாட்டு வாக்கியம் அல்லது என்ன வாக்கியம் என்றால் உணர்ச்சி வாக்கியமாக இருக்கும். இது அடுத்த வகுப்பு நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய பிரதானமான விடயமாக இருக்கும். இன்று இவ்வளவு பகுதியுடன் வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.